அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போவன் வணக்கம். முஹப்பத்தின் கலையகத்தில் இருந்து உங்களோடு இணைந்து கொண்டுள்ளோம். விசேஷமாக இன்று உங்களுக்கு துலங்கும் மர்மங்கள் என்ற புத்தக வெளியீடொன்று அண்மையில் குறிப்பிட்ட சில தினங்களில் நடைபெற உள்ளது. அது சம்பந்தமாக முக்கியமான பிரமுகர் இங்கே வந்து எங்கள் கலையகத்துக்கு சமூகம் அளித்திருக்கின்றார். அது சம்பந்தமான விடியை பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள் என்னுடன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையிலே நமது நாட்டிலே பொதுவாக கிரைம் ஸ்டோரிஸ் என்று சொன்னால், அதாவது மர்மமான நாவல்கள் வருவது அரிது. சகோதர மொழிகளில் வந்திருக்கின்றன, ஆங்கிலம் சிங்கள மொழிகளில் வந்திருக்கின்றன. ஆனால் எங்களுடைய தாய் மொழியான தமிழ் மொழியிலே எப்படியான கதைகள் கொண்ட புத்தகங்கள் வெளிவரவில்லை. மேற்கத்திய நாடுகளிலும் இந்தியாவை போன்ற நாடுகளிலும் இது வெளிவந்தாலும் கூட எங்கள் நாட்டில் இல்லாத குறையை தீர்ப்பதற்காக நான் 1997 ஆண்டு முதல் இலங்கையின் பிரபல பத்திரிகையான தினகரன் வாரமஞ்சேரியிலே வாராந்தம் கிரைம் கதைகள் எழுதி வந்திருக்கிறேன், துப்பறியும் கதைகளை. அந்த கதைகளை தொகுத்து சில கதைகளை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்தான் நான் எனக்கு கிட்ட செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ ஒரு வகையில் அந்த புத்தகம் அச்சிட்டு இப்பொழுது வெளியிடும் தருவாயில் இருக்கிறது. எதிர்வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இது கொழும்பில் நடைபெற இருக்கிறது. இதில் திகிலூட்டக்கூடிய இலங்கையின் திகிலூட்டும் பல்வேறு சம்பவங்கள், இந்த இலங்கையில் துலங்கும் மர்மங்கள் என்ற பெயரிலே நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன். இந்த புத்தகத்துக்கான பெயரை தந்தவரும் கூட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் தான். அவர் பிரபல கவிஞர், நாவலர், பாவலர் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய காத்தாங்குடி ஃபௌஸ் மௌலவி அவர்கள் இந்த பெயரை தந்தவர். இலங்கையில் துலங்கும் மர்மங்கள் என்ற பெயரில் இந்த புத்தகம் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 27ஆம் தேதி அன்று கொழும்பு விஹார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் உள்ள JR ஜெயவர்தன மத்திய நிலையத்திலே நாம் வெளியிட்டு வைக்க இருக்கின்றோம். இந்த அழைப்புக்காக என்னை இங்கே முஹப்பத் டிவியிலே என்னை வரவழைத்து அவர்கள் என்னை உபசரித்து இது சம்பந்தமாக குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் நிசாம் ஆஜியார் அவர்கள். அவருடைய பணிப்பாளர் நிசாம் ஆஜியாருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த என்னுடைய குரலையே நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இலங்கையில் இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எடுத்து வாசிக்க வேண்டும், அதில் பயன்பெற வேண்டும். இலங்கையில் நடந்த பல்வேறு மர்மமான சம்பவங்களை கொண்டு இந்த கதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பல்வேறு துப்பறியும் விடயங்கள் அதிகமாக நடைபெற்றாலும் கூட இது அந்த நான் எழுதிய காலங்களிலேயே இப்படியான சம்பவங்கள் மிகவும் அரிதாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலங்களில் நாம் நினைத்திருந்தோம் நிச்சயமாக இப்படியாக அந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததின் பின்னால் இந்த குற்றவியல் சம்பவங்கள் குறையும் என்று. ஆனால் குற்றவியல் சம்பவங்களை நிகழ்த்துபவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே இன்று அதனை பிரபல்யமாக செய்து வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இது இடத்துக்கு இடம் துப்பாக்கிச் சூடுகள் இப்படியெல்லாம் நடைபெற்றதும், அது உயிர் தப்பினவர் ஓடும் பொழுது அவரை துரத்தி போய் தைரியமாக அச்சுடக்கூடிய சந்தர்ப்பம் இலங்கையின் பிரபல்யமான வீதி காலி வீதியிலே அண்மையிலே இடம்பெற்றதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் மயிர் கூச்சரியை செய்கிறது. எனவே எங்களுடைய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளை படித்து பாருங்கள். மதிப்புக்குரிய அஸ்வர் அவர்களே, இவ்விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த துலங்கும் மர்மங்கள் என்ற புத்தகத்தை நீங்கள் இப்போது விசேஷமாக அன்று நீங்கள் வெளியிட்டுள்ளீர்கள். ஆனால் இதில் முக்கியமாக வாசிப்புத்துறை இப்போது குறைந்த காலமாக இருக்கின்றது. அது இந்த வாசிப்புத்துறையும் இது மீள ஈட்டுவதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் அருகி போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய கையடக்க தொலைபேசியை வைத்துக்கொண்டு தினமும் அதில் வரக்கூடிய செய்திகளை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருப்பார்களே ஒழிய தினசரி பத்திரிகைகளை வாசிப்பது, நாவல்களை வாசிப்பது அரிதாக சென்று கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பாடசாலை மாணவர்கள் இந்த புத்தகத்தை நிச்சயமாக எடுத்து படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினியாக இந்த புத்தகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். விசேஷமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் வீட்டில் ஒருவருக்குறம் முகம் பார்த்து பேசுவது கிடையாது. அவர்கள் கைபேசியலோடு தான் காலத்தை இப்போது கழிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வேளையில் இந்த புத்தகம் மிகவும் உதவும் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக எமது சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
தலையை குனித்து ஒரு புத்தகத்தை வாசிப்பது உங்களுக்கு சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு தைரியத்தை அது ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த வாசிப்பு பழக்கம். எனவே வளர்ந்து வரும் சமுதாயம் வாசிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அரிதாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் விற்பனை கூட இன்று மிகவும் அரிதாகிவிட்டது. இவற்றை வாசிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தும் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அதன்படி மாணவர்கள் மத்தியில் இந்த புத்தகம் மாத்திரமல்ல ஏனைய புத்தகங்களை வாசித்து நல்ல பயன் பெற வேண்டும் என்று நான் சமுதாயத்துக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் கலந்து கொள்ளும்படி நீங்கள் வேண்டுகிறீர்கள். இடத்தையும் நேரத்தையும் சொல்லுங்கள். நிச்சயமாக எதிர்வரும் 27ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு விஹார மகாதேவி பூங்காவுக்கு அருகில், அதாவது கொழும்பு நகர மண்டபத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஜேஆர் ஜெயவர்தன மத்திய நிலையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பலர், அதே போன்று பிற பல ஒளிபரப்பாளர்கள் பலர், இப்படியாக பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் இதிலே கலந்து கொண்டு எனக்கு உதவ இருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. எமது கலையகத்தில் கலந்து கொண்டீர்கள். மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கவிப்பேர் ஷாம்ஸ் நிசாம். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.